இந்த டாஸ்க்ல உங்களுக்கு சொல்லி தான் நீ கேட்டிருப்ப பேசும்போது நீ கேட்டுட்டே சொன்னேன் அதை பயன்படுத்தும் போது கிடையாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நேத்து நடந்த டாஸ்கோட முடிவுல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன டாஸ்க் வச்சாங்கன்னா சபரி பொம்மை இருந்தது, கனி பொம்மை இருந்தது, கமருதீன் பொம்மை இருந்தது. எல்லாருக்கும் ஒரு கத்தி தந்துருவாங்க. அந்த கத்தியில வந்து 3 குத்து யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து கேமை விட்டு எலிமினேட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த போட்டியில கமருதீன் தோத்து போயிட்டாரு. கமருதீன் தோத்து போனதை கமருதீனால ஏத்துக்கவே முடியலங்க. ஏன்னா வந்து மொத குத்து வந்து ரம்யா தான் குத்துனாங்க. இவர் குத்தும் போதே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இப்பதான் உன்னை பத்தி தெரியுதுன்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு அவங்களும் நிறைய வார்த்தையை விடுறாங்க. 2 பேருக்கும் சண்டை நடந்தது. சண்டை ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு கத்தி குத்து தானே வாங்கியிருக்கோம், இன்னும் 2 சான்ஸ் இருக்குல்ல, அதுல எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலான்னு கமருதீன் நினைச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வந்து அந்த ஃபேஷன் வாக்குக்கெல்லாம் போற மாதிரி வந்தது. அப்ப சுபிக்ஷாவும் குத்திட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் குத்திட்டாங்க, இவரை தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஷன் ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்தவர் ஸ்டார்டிங்ல இருந்து ரம்யா கிட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, ரம்யா நீலாம் என்கிட்ட இது பண்றதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. என்ன தகுதி வேணும்? இன்னொருத்தர் கிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி வேணும்? இதுல ரம்யா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. ரம்யா சும்மாவே பிரச்சனை இல்லாத இடத்துலயே பிரச்சனையை உருவாக்குவாங்க. இப்ப இந்த கமருதீனே வேற பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரா, அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன தகுதி வேணும் உனக்கு? என்ன தகுதி வேணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு? நான் ஒன்னும் உங்ககிட்ட இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனா கமருதீன் இந்த இடத்துல அவராதான் வாலண்டரியா பிரச்சனையை உருவாக்குறாரு. என்ன தெரியுமாங்க, ஒரு தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லைங்க. பார்வதி கிட்டயும் அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கலாம். அதாவது மற்றவங்களாம் பாருங்க, தோத்துட்டா சைலண்டா போயிடுவாங்க. ஒரு கேம்ல முடிஞ்ச அளவுக்கு முட்டி பார்ப்பாங்க, தோத்துட்டா சைலண்டா போயிடுவாங்க. ஆனா பார்வதியும் சரி, இந்த கமருதீன் ரொம்ப ஓவரா பண்றாருங்க. இந்த டாஸ்க்ல என்ன தோத்துட்டப்பா, 3 கத்தி குத்து வாங்கிட்ட, நீ தோத்துட்ட. நீ அப்படி கத்தி குத்து வாங்கக்கூடாதுன்னா அதே இடத்துல இருந்து கவனிச்சிருக்கணும். அப்படி கவனிக்கல, நீ தோத்துட்ட, அவ்வளவுதானே. அந்த கோவத்தை மற்றவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ரம்யா கிட்ட வேற பிரச்சனைனா நீங்க பேசலாம். ஆனா வந்து ஒண்ணுமே இல்லாத இந்த சப்ப விஷயத்துக்கு பேசுறதுல லாஜிக்கே இல்லைங்க. ஸோ கமருதீன் இந்த மாதிரிலாம் பண்றது, அதாவது லீடர் டாஸ்க்குக்காக கவனம் இல்லாம இவர் விட்டார்ல, தண்ணியும் கவனம் இல்லாம விட்டதுக்கு விஜய் சேதுபதி பயங்கரமா திட்டினாரு. இதுக்கும் விஜய் சேதுபதி பயங்கரமா திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பார்ப்போங்க.